அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பெயர்களுக்குள்ள நான் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ செஷனில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்குள்ள பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த மோகன்தாஸ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பெரியார் புத்தகங்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலம் சொல்ல உதவும். ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆஃப் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டில் விளக்கங்களை தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட, திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். மோகன்தாஸ் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. 2வது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க. 3வது பாயிண்ட்டு நல்லா படிக்கிற காலத்தில் நல்லா படிப்பீங்க. 4வது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு. 6வது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபிள் பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. 6வது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 7வது பாயிண்ட்டு வறட்டு பிடிவாத குணம் உண்டு. 8வது பாயிண்ட்டு உங்கள் பேச்சால் தலைகுனிவுகளை சந்திப்பீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். 9வது பாயிண்ட்டு தாய்மாமா எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார். 10வது பாயிண்ட்டு தாய்மாமாவில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. 11வது பாயிண்ட்டு தாய்மாமா உறவு பகையாகும். 12வது பாயிண்ட்டு முட்டை பிரியராக இருப்பீங்க, முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. 13வது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு வந்துடும், கவனமாக இருக்கணும். 14வது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸுகளால் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஃப்ரெண்ட்ஸுடைய ஏமாற்றவும் செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப கவனமாக இருக்கணும். 15வது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்களில் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனை சந்திப்பீங்க. 16வது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஒரு அபாசனம் அல்லது ஏமாற்றத்தை அமைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 17வது பாயிண்ட் மூத்த குழந்தை கூட கருத்து ஏற்பாடு ஏற்படும். 18வது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க. 19வது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இடப்படக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. 20வது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையோ அரியர் போட்டு தான் படிச்சிருப்பீங்க. 21வது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலை, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையே இருந்துகிட்டு இருக்கும். 22வது பாயிண்ட் வீட்டுக்கு பக்கத்தில் ஈவி போஸ்ட், டெலிஃபோன் போஸ்ட்டாக இருக்கும். 23வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 24வது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க. 25வது பாயிண்ட் நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க, பகல் எல்லாம் தூக்கம் வரும். 26வது பாயிண்ட் குடும்பத்தில் ஒரு கன்னி பெண் மூச்சு திணறி இறந்துருப்பாங்க, அவனாச்சு ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும், அந்த குறை இருக்குது. 27வது பாயிண்ட் உங்கள் பூர்வீகத்தில் ஒரு கிணத்துல விழுந்து இறந்தவங்களும் உண்டு, அவங்கள ஆத்மாவை சாந்தி செய்யணும். 22வது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்கும், ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வயசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வயசு ஃபியூச்சர் நினைச்ச கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 29வது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. 30வது பாயிண்ட் மூத்த பிள்ளை முன்கோபியாக இருக்கும். 31வது பாயிண்ட் பொருளாதார தட்டுப்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். 32வது பாயிண்ட் டைஜஷன் பிரச்சனை உண்டு. 33வது பாயிண்ட் அல்சர் ப்ராப்ளம் உண்டு. 34வது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 35வது பாயிண்ட் பேச்சு உள்கொத்து வச்சு பேசுவீங்க அல்லது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு. 36வது பாயிண்ட் ஒர்க்லோடு வேலை போல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 37வது பாயிண்ட் சாஸ்திரத்தில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 38வது பாயிண்ட் ஜாதி மத கொள்கையில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 39வது பாயிண்ட் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு, உங்களை எதிர்க்கவங்களுக்கு கண்ணு முன்னாடி தண்டனை கிடைக்கும். 40வது பாயிண்ட் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்திப்பீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். 41வது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்து தொழில் செஞ்சாலும் சில திருப்தி இருக்காது. 42வது பாயிண்ட் பெத்த பிள்ளைகளால் தலைகுணிகளை சந்திப்பீங்க. 43வது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும். 44வது பாயிண்ட் மனைவிக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். 45வது பாயிண்ட் மனைவியால் அவமானம், தலைகுனிவு, ஒரு மன விரக்தியை சந்திப்பீங்க. 46வது பாயிண்ட் மனைவியால் மன கஷ்டம் உண்டு. 47வது அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 48வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம், அது அவசியம் வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் A to Z அப்படிங்கிற புத்தகம் உருவாக்கியிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணி அந்த புத்தகத்தை நல்லபடியாக அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னி தெய்வ வழிபாடு முறைப்படி செஞ்சுக்கோங்க. 49வது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க. செய்வனே அப்படிங்கிறத சிம்டம்ஸ் சொல்லி நிரூபித்து காட்ட முடியும். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் கால் சம்பந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் வளர்ச்சிகள் இருக்கும். நைட்டில் சரியாக தூக்கம் இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. கட்டாயம் இந்த செய்வனை நிவர்த்தி செய்யணும். நம்பிக்கையானவங்க யாராக அவங்களை வச்சு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. 2 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் மோகன்தாஸ் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறேன், ஜாதகத்தை சின்னால் அதிகமும் ஒரு துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.